ஹலோ, குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஆத்திச்சூடி பார்க்கலாம். ஆத்திச்சூடி எழுதியவங்க யார்? ஔவையார். ஔவையார். ஆத்திச்சூடி ஃபுல்லாக தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். சரி, பார்க்கலாமா? அறம் செய்ய விரும்பு, அதுக்கு பொருள் என்ன? நல்ல செயல்களை செய்ய விரும்பு. ஆறுவது சினம். ஆறுவது சினமா? என்ன ஆறுவது சினம்னா என்ன ஜனனி? கோபம். கையை ஒழுங்காக வச்சு உட்காரு. கோபம் கனிய செய்தால் கனிய செய்தல் வேண்டும். அதாவது கோபத்தை எல்லாத்துக்கும் கோபப்படக்கூடாது, சரியா? கோபத்தை அறவே நீக்கணும். ஆறுவது சினம். இயல்வது கரவேல். நம்மால் இயன்ற உதவியை செய்ய வேண்டும். அதாவது நம்ம ஒருத்தருக்கு பெருசாக உதவி செய்யணும்னா கூட நம்மளால் என்ன முடியுமோ அவங்களுக்கு தேவையை நம்ம சரி செய்யணும். நெக்ஸ்ட்டு ஈவது விளக்கேல். விளக்கேல்ல விளக்கேல். நம்மால் தப்பு. சொல்லு. அதாவது ஒருத்தவங்க இன்னொருத்தருக்கு உதவி செய்கிறாங்க வச்சுக்கோ, அதை நம்ம போய் தடுக்கக்கூடாது. ஏன் அவங்களுக்கு போய் உதவி செய்கிறீங்க, அதான் செய்யாதீங்க அப்படின்ட்டு கொஞ்சம் சொல்லுவாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. உன்னால் உதவி செய்ய முடியலையா, அடுத்தவங்க செய்யும் போது நம்ம போய் தடுக்கக்கூடாது, சரியா? அதான் பிறர் கொடுக்கக்கூடியதை நீ தடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு உடையது விளம்பேல். என்ன மீனிங்கு? உடையதுன்னா என்ன? நம்ம கிட்ட இருக்கக்கூடியது. விளம்பேல்னா சொல்கிறது. என்கிட்ட இது இருக்குது, இவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ நகை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்கல்ல, இத்தனை பென்சில் இருக்குது, ரப்பர் இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணுறீங்க, உங்ககிட்ட இருக்குது சொல்லுவீங்கல்ல, அது மாதிரி சொல்லக்கூடாது, சரியா? உடையது விளம்பேல். நம்மிடம் இருப்பதை பெருமையாக பேசக்கூடாது. ஒருத்தர்கிட்ட இருக்கோம், ஒருத்தர்கிட்ட இருக்காது. நம்ம இப்போ பெருமையாக பேசும்போது என்ன ஆகும்? கழுத்தை ஒழுங்காக வை. அவங்களுக்குள்ள பொறாமை வரும், சரியா? பொறாமை வரும். சிலருக்கு மன கஷ்டம் வரும். அவங்கக்கிட்ட மட்டும் இது இருக்குது, நம்மக்கிட்ட இல்லையே சொல்லிட்டு மன கஷ்டமும் இருக்கும், சரியா? அதனால் தேவையில்லாத பிரச்சனை தான். ஊக்கமது கைவிடேல். என்ன மீனிங்கு? ஊக்கம்னா என்ன? ஊக்கம்னா கோபமா? தன்னம்பிக்கையை கைவிடாதே. எப்பயுமே நம்மளால் இது முடியாது, நம்மளால் செய்ய முடியாது, இவங்களால தான் இதை செய்ய முடியும் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? பண்ணக்கூடாது. நம்மளாலே எல்லாம் முடியும். முயன்றால் முடியாதது ஒன்றுமே இல்லை, புரியுதா? அதான் என் எழுத்து இகழேல். என் எழுத்து இதிலே தெரியுதுல, என் எழுத்து இகழேல். அதாவது அதான் நல்ல நூல்களை படிக்காமல் இருக்கக்கூடாது. நல்ல நூல்களை தேடி கணிதத்தையும், கணிதம்னா என்ன, மேக்ஸு, நல்ல அறிவு சார்ந்த புக்குகளை நம்ம என்ன பண்ணணும், தேடி தேடி படிக்கணும். அதான் என் எழுத்து இகழேல். என் கணிதத்தையும் இலக்கணங்களையும் இகழாதே. நெக்ஸ்ட்டு ஏற்பது இகழ்ச்சி. சொல்லு. ஏற்பது இகழ்ச்சின்னா யாரிடமும் எதையும் யாசிக்க கூடாது, அது இகழ்ச்சியாகும். என்ன மீனிங்க? நம்மக்கிட்ட யார்கிட்டையும் நம்ம போய் கை நீட்டி இதை கொடுங்க அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் கேட்டு வாங்கக்கூடாது, தப்பு. நம்மளால் எல்லாம் முடியும். அவங்க ஒரு பொருள் வாங்கும்போது நம்மளும் ஒரு பொருள் வாங்க முடியும்ல. கழுத்தை நேராக வைங்க. அது என்னது,
அசிங்கம். அது யார்கிட்டையும் நம்ம எதுவும் போய் கேட்கக்கூடாது. யாரிடமும் எதையும் யாசிக்கக்கூடாது, அது இகழ்ச்சியாகும். நெக்ஸ்ட்டு, ஐயம் இட்டு உன். சொல்லு. ஐயம் இட்டு உன். பசின்னு வந்தவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிட்ணும். சரியா? ஸ்ட்ரெயிட்டாக உட்காருங்க ஜனனி. ஒப்புரவு ஒழுகு. சொல்லுங்க. ஒப்புரவு ஒழுகு. அதாவது தாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால் சொல்கிறத விட எல்லாரும் எப்படி இருக்கிறாங்களோ, சரியா, அவங்க கூட நம்ம ஒன்று சேர்ந்து வாழ கற்றுக்கணும். புரியுதா? ஒப்புரவு ஒழுகு. உலக நடைமுறையை அறிந்து கொண்டு அதனுடன் வாழ பழகிக்கொள். உலக நடைமுறையை அறிந்து கொண்டு அதனுடன் வாழ பழகிக்கொள். சரியா? ஓதுவது ஒழியேல். சொல்லுங்க. ஓதுவது ஒழியேல். எப்போவுமே படிக்கிறத நிறுத்தக்கூடாது. நல்ல நூல்களை நம்ம தேடி தேடி படிக்கணும். நல்ல நூல்களை எப்பொழுதும் படித்து கொண்டிரு. சரியா? அவ்வியம் பேசல். என்ன அப்படியே ஆன்னு பார்த்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. அவ்வியம் பேசேல். அவ்வியம்னா தப்பு. பாட்டு பாடுவேன். பாட்டு பாடினே இரு. ஒருவரிடமும் பொறாமை கொண்டு பேசாதே. இப்போது நமக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா என்ன பண்ணுவோம்? அவங்கள பற்றி நம்ம பொறாமை சொல்லுவோம்ல, குறை சொல்லுவோம்ல, அது சொல்லக்கூடாது. உனக்கு பிடிக்கலையா, நீ உன்னோட வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அடுத்தவங்களை குறை சொல்கிறது நம்மளோட வேலை கிடையாது. சரியா? அக்கம் சுருக்கேல். எத்தனை வீடியோ பொம்மை டிவி பார்க்குறீங்க? அக்கம் சுருக்கேல். அதிக லாபத்துக்காக தானியங்களை எடையை குறைத்து விற்காதே. சரியா? ஒரு பொருள் அதிகமாக விலை விற்கணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அதோட எடையை குறைச்சிடுவாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் தராசில் எடை போடுவாங்கள்ல, பார்த்துருக்கீங்களா? அது கரெக்டாக ஒரு சிலர் போட மாட்டாங்க. நம்ம கை பிடிக்கிற விதத்தில் தான் இருக்குது. எடை கம்மியாகவும் வரும். இப்போ 1 கிலோ கத்திரிக்காய் வாங்கினா அதில் என்ன ஒரு 200 கிராம் கண்டிப்பாக குறைஞ்சி தான் இருக்கும். கரெக்டாக போகிறவங்களும் இருக்காங்க, அது குறைக்கிறவங்களும் இருக்காங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு, கண்டொன்று சொல்லேன். என்னது கண்டொன்று? இதில் மீனிங் வருதுல்ல. கண்டொன்று சொல்லேன். பொய் சாட்சி சொல்லாதே. சரியா? அதாவது கண்டொன்று சொல்லேன், பொய் சாட்சி சொல்லக்கூடாது. சரிங்களா? நம்ம கண்ணால் பார்க்காம எதையும் நம்ம உறுதிப்படுத்தி சொல்லக்கூடாது. நம்ம வேலை உண்டு, நாம் உண்டு இருந்துடணும். சரியா? நுப்பொல் வலை. நூ என்னும் எழுத்தானது எப்படி தான் பயனுள்ளதாக வரிசை எழுத்துக்கள் தழுவுகிறதோ அதுபோல் நாமும் நம்மை சார்ந்தவர்களோடு தழுவியிருத்தல் வேண்டும். சரியா? நெக்ஸ்ட்டு, சனி நீராடு. சனினா என்ன? சனிக்கிழமை. நீராடுனா நீ சனிக்கிழமை என்ன பண்ணுவ? ஓடி பிடிச்சி விளாடுவியா? கழுத்தை நேரம் வைங்க. சனி நீராடுனா ஒவ்வொரு சனிக்கிழமையும் என்ன பண்ணோம்? எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிக்கணும். யாரு? ஆம்பளை பசங்க. கழுத்தை நேரம் வைங்க. நயம்பட உரை.
கேட்பவருக்கு இன்பம் உண்டாகும்படி இனிமையாக பேசு. நயம்பட உரைனா என்ன? நம்ம பேசுகிற வார்த்தை அர்த்தவங்க என்ன பண்ணோம், கேட்கும்படியாக இருக்கணும். சரியா? இடம்பட வீடு எடேல் என்ன அர்த்தம்? தேவைக்கேற்ப வீட்டை நம்ம கட்டிக்கணும். சரியா? ஒரு சில வீடெலாம் பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்கும், ஆனால் குடும்பம் சின்னதாக இருக்கும். அவ்வளோ பெரிய வீடு அவங்களுக்கு தேவையா? அப்படி இல்லை. சுத்தம் பண்ணுறதும் கஷ்டம். நமக்கு என்ன தேவையோ அது தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், வீட்டை கட்டிக்கணும். இணக்கம் அறிந்து இணங்கு. கொட்டாய் விட்டுனுக்குறீங்க. ஏண்டா அவ்வளோ போர் அடிக்கிறேன் நான். என்ன அர்த்தம்? இணக்கம் அறிந்து இணங்கு. ஒருவரிடம் நட்பு கொள்ளும் முன்பு அவர் நல்ல குணங்கள் உள்ளவரா என தெரிந்த பிறகு அவரிடம் நட்பு கொள்ள வேண்டும். இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட பழகிறோன்னா நல்லவங்க கூட நல்லவங்க கூட பழக என்ன பண்ணுவோம், நல்ல பழக்க வழக்கம் வரும். சப்போஸ் தீய பழக்கம் உள்ளவங்க கூட நம்ம நட்பு வச்சா அவங்களோட கெட்ட பழக்கம் வந்தால் நமக்கும் வரும். சரியா? அதாவது நம்ம ஒருத்தர் கூட பழகணும்னா அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பழகணும். ஓகேவா? இதுக்கு மேலே தூங்கிடுவீங்க பொழுது. பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.